எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஃபார் ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன் என்ற சீரீஸின் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேஷன் என்னும் ஒரு கால்குலேஷனை நாங்கள் எக்ஸாம்பிளாக தரப்போகிறோம். இப்போ இதுதான் அந்த கொஷின் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோம். 20,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் now and we receive three years payment, yearly payment of 5,000 rupees. Every year we will receive 5,000 rupees plus 12,000 rupees வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் இயரில் தேர்ட் இயரில் ரிசீவ் பண்ணுவோம். இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10% கன்சிடர் பண்ண சொல்லிக்கிறோம். ஃபைண்ட் த என்பிவி. ஸோ என்பிவி என்ன? இந்த கொஷின் வந்து வாட் இஸ் யுவர் என்பிவி. ஏன் இந்த என்பிவி கண்டுபிடிக்க போகிறோம்னா என்பிவி என்னன்னு தெரிஞ்சால் தான் அது ப்ளஸ் பாசிட்டிவ் என்பிவியா நெகட்டிவ் என்பிவியான்னு தெரியும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் டிசிஷன் மேக் பண்ணலாம். இப்போ நாங்கள் நார்மலாக எப்பயுமே இந்த சொல்யூஷனில் இந்த கிவன் டேட்டான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். கிவன் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த டேட்டாவை வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். இதை எப்படி ப்ராப்பராக எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு ஈஸி. ஸோ என்ன டேட்டா 20,000 வந்து உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10%. ரெண்டாவது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ டயக்ராம் இதுக்கு இருக்கிறோம். சிம்பிள். இது வந்து அக்கௌண்டிங் படிக்கிறாக்கெல்லாம் செய்யணும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஸ்டடீஸ் படித்தாலும் கேஷ் ஃப்ளோன்றது இல்லை உடனே அக்கௌண்டிங்கோ இல்லை வந்து ஃபினான்ஸ் படிக்கிறேன்னு யோசிக்கிறது. கேஷ் ஃப்ளோன்றது வெரி சிம்பிள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் அவுட்ஃப்ளோ எங்கள்கிட்ட வெளியே போகுது. அப்போ 20,000 இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இனிஷியல் 0 டைம் லைனில் 20,000 நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்ஃப்ளோ வந்து ஃபஸ்ட் இயரில் இன்ஃப்ளோ இப்படி ஏரோ போடுவோம். இன்ஃப்ளோ வந்து எவ்வளோ கிடைக்க போகுது? ஃபஸ்ட் இயரில் கிடைக்க போகுது 5,000 rupees. செகண்ட் இயரில் என்ன கிடைக்க போகுது? என்னமோ ஒரு 5,000 rupees. தேர்ட் இயரில் என்ன கிடைக்க போகுது? என்னமோ ஒரு 5,000 rupees annually. இந்த annually 5,000 ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ப்ளஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னமோ 12,000 வந்து தேர்ட் இயரில் கிடைக்க போகுது. தேர்ட் இயரில் என்னமோ 12,000 கிடைக்க போகுது. இதுதான் விஷயம். இப்போ இதுதான் எங்களோட கேஷ் ஃப்ளோ. இங்கே இது தேவையில்லை. ஏன்னா தேர்ட் இயரோட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. அப்போ இதுதான் கேஷ் ஃப்ளோ. இப்போ இதை வச்சுக்கொண்டு என்பிவியை கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிவி 0 இந்த டைம் லைன் 0, இந்த 0 டைம் லைனில் கிடைக்கிறது வந்து இதுதான் இந்த பிவிக்குரிய டைம் லைன். ப்ரெசன்ட் வேல்யூன்ற என்னது? இப்போ நவ்ன்றது தான் ப்ரெசன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். இப்போ நவ் இந்த ஃபர்ஸ்ட் இயரில் கிடைக்கிற 5,000 இப்போ இந்த நவுக்கு கொண்டோம்னா இந்த ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டா எவ்வளோன்னு பார்க்கணும். முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் இயரில் கிடைக்கக்கூடிய 5,000 இந்த ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டா எவ்வளோ கிடைக்குமென்று பார்க்கணும். தேர்ட் இயரில் கிடைக்கக்கூடிய 5,000ஐயும் 12,000ஐயும் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டா இது எல்லாமே இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கன்வெர்ட் ஆகிடும். ஒரு வேல்யூம் நாங்கள் அடுத்த ஸ்லைடில் காட்டுவோம். கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு எல்லா ப்ரெசன்ட் வேல்யூஸையும் ஆட் பண்ணினா எங்களுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். எல்லாத்துக்கும் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ரெவென்யூ வந்து பார்த்தா சரி. 20,000 மைனஸ் எவ்வளோத்தையும் பார்த்தா சரி. இப்போ இதை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தந்திருக்கிறேன். இப்போ சிம்பிளாக இப்போ மோஸ்ட் ஆஃப் த கால்குலேஷனில் இப்போ நிறைய இயர்ஸ் இருக்கே டேபிள் ஃபார்மேட்டில். இது என்ன செய்யணும்னா சிம்பிளாக ஒரு இயரை நாங்கள் வந்து அடுத்த ஸ்லைடில் கூட இது இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்லி காட்டுறேன். ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 + r to the power n. இதுதான் எங்கள் ஈக்குவேஷன். இந்த சீரீஸ் ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இங்கே தரப்பட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் கிடைக்குது. அப்போ ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ எங்களுக்கு? 5,000 வந்து ஃபியூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 + rன்றது டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10. அப்போ 0.1 to the power n வந்து 1 என்ற ஃபர்ஸ்ட் இயர். இப்போ இந்த ஆன்சர் வந்து 4,545.45. இதை தான் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் என்ன செய்யணும்னா இந்த 1 + 0.1 to the power 1 இருக்குல்ல, அது வந்து ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்கும். அதால் டிவைட் பண்ணிவிட்டா இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிவிட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். அதான் டேபிள் ஃபார்மேட்டில் செய்யணும். இப்போ அடுத்த செகண்ட் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செய்து காட்டுறேன். இப்போ செகண்ட் இயருக்கு வந்தால் ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு இது செகண்ட் இயருக்கு ஃபியூச்சர் வேல்யூ வந்து அதே 5,000 தான்.
1 plus r வந்து 0.1 to the power 2 அதை கண்டுபிடிச்சிங்கன்னா 4132.23 வரும். இதுதான் இந்த வேல்யூ. அப்போ இப்படி கிடைக்கிற எல்லா ப்ரெசன்ட் வேல்யூயும் கண்டுபிடிச்சு இப்போ ஃபைனலாக வந்து என்ன சொல்லுங்கள், என்பிவி ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே ப்ரெசன்ட் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் இனிஷியலில் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம், அதோட அந்த பிஸ்னஸ் வந்து பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது குறைய சான்சஸ் குறையும். அப்போ எல்லாமே ப்ரெசன்ட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ரெவென்யூ. அப்போ இதை ஆல் த ரெவென்யூ ஆட் பண்ணினா எங்களுக்கு இதை கண்டுபிடிச்சா எங்களுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இட்ஸ் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ரெவென்யூ மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே இது இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் வரும், இது மாறி வரும். ப்ரெசன்ட் வேல்யூ ரெவென்யூ மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லாட்டி நீங்கள் வந்து சிம்பிளாக இதை மைனஸ் ப்ளஸ்ஸை வச்சுக்கொண்டே செய்யலாம். இது மைனஸ், அதாவது இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம், இது வந்து மைனஸ் வேல்யூ. ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸில் போடுறோம், ரெவென்யூண்டா ப்ளஸ்ஸை போடுறோம். இதெல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 1450 கிடைக்கும். இதுதான் அந்த மெத்தட். இதில் வந்து ஒன் டைம் சிம்பிளாக காட்டிக்கிறேன், நான் செய்து பார்த்து காட்டினது தான் திருப்பி சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி -20,000 போட்டுருவோம். ஏன்டா இது இன்வெஸ்ட்மெண்ட் இடைக்க நாங்கள் கையிலேருந்து வெளியே போகிற காசு அது மைனஸில் போடுவோம். இதெல்லாம் ரெவென்யூ எல்லாம் பாசிட்டிவில் வருது, பாசிட்டிவ் ரெவென்யூ. இப்போ என்பிவின்ற என்னென்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. இந்த -20,000ஓட இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. இல்லை நீங்கள் மாறி யோசிச்சா நீங்கள் வந்து present value of revenue minus present value of investment அப்படி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த ஆன்சர் வந்து இப்போ என்பிவி இதான். என்பிவி வந்து இது கிரேட்டர் தேன் 0 தானே, ஏன்னா 1450 என்றைக்கு இது கிரேட்டர் தேன் 0. அப்போ இட்ஸ் எ குட் இன்வெஸ்ட்மெண்ட். we can accept this investment. அதான் இந்த முடிவு. அப்போ இந்த கால்குலேட் செய்கிற மூலமாக தான் நாங்கள் வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையான்னு சொல்கிறோம். இதான் இந்த வீடியோன்னு எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.